Hi, hello students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are doing good. வழக்கம் போல இன்னைக்கு உங்களுக்கான குட்டி ஸ்டோரி ப்ளஸ் டங் ட்விஸ்டரோட வந்திருக்கேன். சரி, டங் ட்விஸ்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட குட்டி ஸ்டோரியை பார்த்துடலாம். இன்றைக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி எல்லாருமே கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன், ஓகேவா? என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு அழகான ஒரு பொண்ணு, பெண் குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா கையில் 2 ஆப்பிள் வச்சுருக்காங்க. அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எனக்கு ஒரு ஆப்பிள் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கேட்கும் போதே சிரிச்ச முகத்தோடு கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டில் இருக்கிற ஆப்பிள் எடுத்து பைட் பண்ணிடுது, கடிச்சிடுது. கடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா சரி அடுத்து இன்னொரு ஆப்பிளாவது கொடுப்பாங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. உடனே அடுத்து என்ன பண்ணிடுதுன்னா 2வது ஆப்பிளையும் வந்து கடிச்சிடுது. உடனே அவங்க அம்மா முகத்தில் இருந்த சிரிப்பு போய் சிரிப்பு இல்லாமல் முகம் வந்து ஒரு மாதிரி உறைஞ்சி போயிடுச்சு. அந்த ஏமாற்றத்தை வந்து தன் குழந்தைகிட்ட காட்ட முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கேஷுவலாக இருக்காங்க. ஸோ ஆப்பிள் கேட்டு அந்த குழந்தை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் வந்து அந்த அம்மாவுக்கு இருக்குது. பட் கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் இந்தாங்கம்மா இந்த ஆப்பிள் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஸோ இதில் என்ன மாரல், எதுக்காக இந்த கதை சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம், நம்ம எவ்வளோ அனுபவம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு, நமக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நம்ம அறிவு ரொம்ப அதிக அளவில் இருக்கலாம், ஸோ என்னவா வேணால் இருக்கலாம். பட் ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு ஆக்ஷன் நடந்த உடனே அவங்க இப்படி தான் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ வி நீட் டு கிவ் அ டைம் டு ஜட்ஜ் த அதர் பீப்புள்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான மாரல். சரியா? சரி, அடுத்து இன்றைக்கான டங் ட்விஸ்டர் போயிடலாம். இன்றைக்கான டங் ட்விஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐஸ்கிரீம் யூ ஸ்க்ரீம் வி ஆல் ஸ்க்ரீம் ஃபார் ஐஸ்கிரீம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஸ்க்ரீம் யூ ஸ்க்ரீம் வி ஆல் ஸ்க்ரீம் ஃபார் ஐஸ்கிரீம். ஸோ இதை ஃபாஸ்ட்டாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? சரிம்மா, இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு வி saw about the cervical cancer and the infertility. அது சின்ன ரீகால் மாதிரி பண்ணிடலாம். cervical cancer அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் காஸ்டு பை அ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த 1618 அப்படிங்கிற ஸ்ட்ரெயின் தான் வந்து அதிகமாக இந்த வைரஸை காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தா அப்படின்னா, இந்த cervical கேன்சரை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? பெல்விக் பெயின் இருக்கும், வெஜினல் ப்ளீடிங் இருக்கும், ஸோ அந்த அன்யூஷுவலாக ப்ளீடிங் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், இர்ரெகுலராக இருக்குங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து வி saw it இல்லையா? அடுத்து பார்த்தா அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி. இந்த டாபிக் தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கோட ரிலேட்டட் தான் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறோம். ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன சொன்னால், ஒரு மேல் ஆகட்டும் இல்லை ஃபீமேல் ஆகட்டும், when they can't able to give birth to a child, that condition is called as what? Infertility அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கான்ட்ரசெப்டிவ் டிவைஸை வந்து யூஸ் பண்ணாமல், கான்ட்ரசெப்டிவ் டிவைஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியாது தான். ஆனால் அவங்க நம்ம இன்ஃபர்டைல்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அவங்க ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்னு தான் அந்த கான்ட்ரசெப்டிவ் டிவைஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த டிவைஸை யூஸ் பண்ணாமல் ஒரு 2 years பக்கத்துக்கு if they can't able to become pregnant, then that condition is called as infertility அப்படின்னு பார்த்தோம். இல்லை நிறைய காசஸ் பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ என்னவா வேணால் காசஸ் இருக்கலாம். இப்போது அதே மாதிரி மற்ற காசஸ்ங்கிற லைக் வேரிங் த டைட் ஜீன்ஸ் இன் அ மேல், அதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்மே வந்துட்டு பாடியில் மேலோட பாடியில் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி ஆட்டோ இம்யூன், அதாவது அவங்களோட ஓன் இம்யூனே வந்துட்டு இட் இஸ் கில்லிங் த ஸ்பெர்ம்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபீமேலோட பாடியில் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடிய ஸ்பெர்மை டெஸ்ட்ராய் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த அனோரெக்சியா, ஃபீமேலில் வந்துட்டு ஒரு டிஸார்டர், சைக்கலாஜிக்கல் டிஸார்டர், ஒரு பயம், சாப்பிட்டா வெயிட் போட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவங்க சரியாக சாப்பிடாமல் அவங்க பாடியில் லோ பாடி ஃபேட் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இந்த ஃபைப்ரியாய்ட்ஸ், இந்த மாதிரியான ரீசன்னால வந்து இன்ஃபர்டிலிட்டி உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ட். என்ன மிஸ் ஆர்ட்? ஆர்ட்னா கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் இஸ் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். அதாவது இன்ஃபர்டிலிட்டி இருக்கக்கூடிய கப்பிள்ஸ்க்கு, எந்த ஒரு கப்பிள் மலட்டுத்தன்மையாக இருக்காங்களோ, இந்த கப்பிள் who can't able to give birth to a child will go under this technology. That technology is called as a assisted reproductive technology. That means we call it as a art. சரியா? இன்னைக்கு டாபிக் போகலாம். So now we are going to see about the art. Artனா ஆல்ரெடி நான் சொன்னேன், it is a collection of procedures. என்ன மிஸ் கலெக்ஷன் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னா, there are many methods. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று கேமிட் ஆகட்டும், கேமிட்னா தெரியும் இல்லையா? மேல் ஸ்பெர்ம்,
ஃபீமேலில் எக்குன்னு சொல்கிறோம். அந்த கேமிட்ஸ் ஆகட்டும் இல்லை ஜைகோட் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், வி ஆர் ஹேண்ட்லிங் தோஸ் திங்ஸ். அந்த ஜைகோட்டையோ இல்லை அந்த பர்டிகுலர் கேமிட்ஸையோ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எங்கே ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அவுட் சைட் த பாடி. அதாவது ஒரு ஃபீமேலோட பாடிக்குள்ளே தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும், இம்ப்ளான்டேஷன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம் இல்லையா. பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீமேலோட பாடிக்கு வெளியே அவுட் சைடில் லெபார்டரியில் ஒரு பெட்ரி டிஷ், ஒரு வெசலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா we are going to handle that particular gametes and the embryos or the zygotes. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இன் இன்ஃபர்டைல் கப்புள். அதாவது எந்த ஒரு கப்புள்னால, நான் ஆல்ரெடி சொன்னதான், எந்த ஒரு கப்புள்னால ஒரு birth, if they can't able to give birth to a particular child, then for that particular couple we are giving this treatment which is called as ART, assisted reproductive technology. அப்போ அவங்களோட பாடியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா there is chance to increase the pregnancy, கன்செப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுது இல்லையா? ஸோ the advantage, the use of this particular ART is increase the chance of pregnancy. யாரில் அப்படின்னு கேட்டோம்னா infertile couples-ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான பார்ட்மா. ஸோ நல்லா கவனி. கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ஏன்னா நிறையா இருக்கிறதுனால கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா எழுதிடலாம். எல்லாத்துலேயுமே சிமிலர் டெக்னிக்ஸ் தான் வரும். ஓகேவா? சரி, இப்போது இதில் நிறையா டெக்னிக்ஸ், ஐ மீன் நிறைய மெத்தட்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா விசி ஒன் பை ஒன் இந்த ஒவ்வொரு ஆரோஸும் பாருங்கள். இது எல்லாமே ஏஆர்டி தான் சொல்கிறோம். இது எல்லாமே அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் தான். குழந்தை இல்லாத ஒரு கப்பலுக்கு குழந்தைய கொடுக்கக்கூடிய, குழந்தைய வந்து இது பண்ணி தரக்கூடிய ஒரு technologies nu solrom. So the first is IUI, that means intrauterine insemination nu solrom. What it is? Intrauterine insemination. The second is இந்த bracket la irukadha na ovvana explain பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். சரியா? So ரெண்டாவது பார்த்தோம்னா IVF, in vitro fertilization. What is IV அப்படின்னு கேட்டீங்கன்னா in vitro ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக in vivo ஒன்று இருக்குது, in vitro ஒன்று இருக்குது. in vivo அப்படின்னா which inside the female body, ஒரு ஃபீமேலோட பாடி உள்ளே வந்து அந்த ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா it is called as in vivo. Fertilization if takes place inside the body, it is in vivo. If it is takes place outside the body, that is called as in vitro. புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, அடுத்து ET, that means embryo transfer. ஒரு ஸ்பெர்மையும் ஒரு எக்கையும் வெளியே ஃபியூஸ் பண்ண வச்சு அதை நம்ம we are going to transfer inside the female body. அதுதான் ETன்னு சொல்கிறோம். The next is ZIFT, gift. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டுக்குமா டிஃப்ரென்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ZIFT அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த FTனாலே ஃபெலோப்பியன் டியூப்னு ஞாபகம் வச்சுக்கலாம். FTன்னு என்னதுமா? ஃபெலோப்பியன் டியூப். ஸோ ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப். இன்ட்ரா அப்படின்னாலே உள்ளன்னு அர்த்தம். அப்போ ஜைகோட்டை ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதுதான் ZIFT அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் IUT, தட் மீன்ஸ் இங்கே IUI பார்த்துருப்போம். இந்த லாஸ்ட் ஐங்கிறது இன்செமினேஷன், இந்த IUTங்கிறது இன்ட்ரா யூட்ரின் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவேன். கிஃப்ட், இங்கே ZIFT பார்த்தோம் இல்லையா? ஜட்டுங்கிறது ஜைகோட், இங்கே ஜிங்கிறது கேமிட். ஓகேவா? இங்கே ஸ்பெர்மையும் எக்கையும் வெளியே ஃபியூஸ் பண்ண வச்சோம், இங்கே கேமிட்டை பாடி உள்ளேயே என்ன பண்ணிடும் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிடும். ஸோ கேமிட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் ICSI, இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இந்த மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த நேம்ஸை வச்சு நீ அழகாக ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் அப்புறம் என்ன அர்த்தம்? சைட்டோபிளாசமுக்கு உள்ள. ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷனாக என்னது? ஸ்பெர்ம் உள்ளே இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் அந்த டெக்னிக். புரிஞ்சுச்சு இல்லையா? ஸோ பேரை வச்சு நம்ம ஈஸியாக எழுதிடலான்னு சொல்லுவோம். புரியுதுலாமா? சரி, இது போக வேறு என்னெல்லாம் அது இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ். இந்த நேம்ஸை வச்சே மறுபடியும் நான் சொல்கிறேன், யூ கேன் ரைட் இட் டவுன். ஜெனட்டிக் டயக்னோசிஸ்னால் என்ன? மரபியல் ரீதியாக, அதாவது ஜெனட்டிக்கலாக அவங்க பாடியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்போ அப்படின்னா ப்ரீ இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன்னா என்ன? ஒரு கரு ஒரு கருப்பையில், அதாவது யூட்ரஸில் போய் பதியிறது, when it is getting attached, that is called as a implantation சொல்கிறோம். அப்போ ப்ரீனா என்ன? முன்னாடி. அப்போ ஒரு கருப்பைக்குள்ளே பதியறதுக்கு முன்னாடியே
அந்த கருவில் ஏதாவது ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோன்னா oocyte and sperm donation. இப்போ ஒரு கப்பல் இருக்காங்க, அந்த கப்பலில் ஃபீமேலுக்கு எக்கு ப்ரொடியூஸ் ஆகலை, அப்போ she can't become pregnant. இல்லை அந்த மேலுக்கு வந்து ஸ்பெர்ம் உருவாகலை, அப்போ அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா then also he can't able to make a female pregnant அப்படிங்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா there will be a donor. அதாவது குற்றம் 23 அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த 23 அப்படிங்கிற அந்த குரோமோசோம் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மேலோட ஸ்பெர்மை வந்து கலெக்ட் பண்ணி இந்த ஐவிஎஃப் மெத்தடை வந்து படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி oocyte ஸ்பெர்மோ ப்ரொடியூஸ் ஆகாத ஒரு கப்பிள்ஸுக்கு வெளியே இருந்து இட் இஸ் கெட்டிங் டொனேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரகசி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வாடகை தாய் அப்படின்னு சொல்லுவோம். when the female can't able to maintain a pregnancy, அவங்க யூட்ரஸில் அந்த குழந்தைய தாங்கிக்கக்கூடிய திறன் இல்லாத பொழுதோ, இல்லை அவங்க பாடியில் அந்த ப்ரெக்னென்ட் ஆக முடியாத ஒரு கெப்பாசிட்டி இல்லாத அப்போது வாடகை தாய், தட் மீன்ஸ் சரகேட் மதர்னு சொல்லுவோம். வேறு ஒரு ஃபீமேலில் அந்த ஜைகோட்டை இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஃபீமேல் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பெற்று கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா we call as assisted reproductive technologies. ஸோ இப்போ தனியாக 3 மார்க்கில் ஏஆர்டினா என்ன, அதில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னா you can write it down. புரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே, now we will see one by one. The first is intrauterine insemination. Okay, intrauterine insemination என்ன? செமினேஷன், செமன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போது எந்த ஒரு மேலில், அதாவது ஒரு ஆணில் வந்து மலட்டுத்தன்மை இருக்கும், that male is infertile அப்படிங்கும்போது he is having a low sperm count. அவங்க பாடியில் ஸ்பெர்ம் எப்படி இருக்குமா, with the low sperm count அப்படின்னு இருக்க பட்சத்தில் அந்த மேலோட ஸ்பெர்ம்ஸு கம்மியாக தான் இருக்குது. நம்ம இதை பற்றி ஆல்ரெடி செகண்ட் லெசனில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஸ்பெர்ம் நிறையா பேரியர்ஸை தாண்டி ஒரு 100 ஸ்பெர்ம் தான் ஃபீமேலோட பாடிக்குள்ளே என்டர் ஆகும். அப்போ when it reaches the egg எவ்வளோ ரீச் ஆகும், 12 to 15 போகும், அதில் ஒன்று தான் எக்குக்குள்ளே என்டர் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ லோ ஸ்பெர்ம் கவுண்ட், ஆலிகோஸ்பெர்மியா ஞாபகம் இருக்கு இல்லையா, ஆலிகோனா என்ன, ஃபியூ. அப்போ லோ ஸ்பெர்ம் இருக்கக்கூடிய ஒரு மேல் என்ன பண்ண முடியாது, ஒரு ஃபீமேலை ப்ரெக்னென்ட் ஆக்க முடியாது. அப்போ அந்த மேலோட செமனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are collecting, அவன் ஸ்பெர்ம்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணி வாட் த திங் இஸ் டூயிங், அந்த பர்டிகுலர் ஃபீமேலோட பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. கெத்தட்டர் யூஸ் பண்ணியும் கொடுத்துருப்பாங்க. கெத்தட்டர்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ளெக்சிபிள் டியூப். ஒரு டியூப்பை வந்து ஃபீமேல் வெஜைனா இருக்கு இல்லையா, வெஜைனா வழியாக உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெர்மை வந்து தே வில் பி இன்சர்டட் இன் த ஃபீமேல் பாடி. அப்போது ஒரு ஃபீமேலோட பாடிக்குள்ளே அந்த ஸ்பெர்மை வந்து இன்சர்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக ஃபெலோப்பியன் டியூப்பில் எங்கே போய் ஃபர்டிலைசேஷன் நடக்கும், ஆம்புலா ஞாபகம் இருக்கு இல்லையா. இப்போ இதுதான் அந்த டியூப் அப்படின்னா இந்த ஜங்ஷன், அந்த கர்வ்டு பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கும்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா? இதுதான் என்ன அப்படின்னா intrauterine insemination சொல்லுவோம். ஸோ லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு மேல், இது 1 மார்க்கில் கேட்கலாம். intrauterine insemination யாரில் பண்ணுறாங்க, லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு மேலில் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸோ கேத்தட்டர் யூஸ் பண்ணி அந்த ஸ்பெர்மை ஒரு ஃபீமேலோட பாடிக்குள்ளே ஸ்பெர்மை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிடுறோம். கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து ஒரு ஃபீமேலோட பாடிக்குள்ளே வந்து we are getting injecting அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, இதுதான் IUI. அடுத்து IVF போகலாம். IVF பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன் வைட்ரோ ஃபர்டிலைசேஷன். உடையுமே இன் வைட்ரோ அப்படின்னாலே அவுட் சைட் த பாடின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோமா, அவுட் சைட் த பாடி. அப்போது ஒரு இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ் இருக்காங்க, தே கான்ட் ஏபிள் டு பிகம் ப்ரெக்னென்ட் அப்படிங்கும்போது அந்த ஃபீமேல்லேருந்து எக்கை கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃபீமேலுக்கு எக்கு ப்ரொடியூஸ் ஆகாது, ஷீ இஸ் ஹேவிங் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அப்போ அந்த எக்கு ப்ராப்பராக பண்ணலை அப்படிங்கும்போது, ப்ரொடியூஸ் ஆகலை அப்படிங்கும்போது ஹார்மோனை அந்த ஃபீமேல் பாடிக்குள்ளே லாஸ்ட் இயர் மோட் படித்தோம் ஞாபகம் இருக்கா, 12th லெசனில் MOET அந்த மெத்தடாலஜி லைக் தான் அது. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்டிகுலர் ஹார்மோனை வந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி ஓவரியை ஸ்டிமுலேட் தூண்டி விடுவாங்க. ஓவரியை தூண்டும் பொழுது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆனோடனே அந்த எக்கை வந்து ஃபீமேல் பாடிக்குள்ளேருந்து கலெக்ட் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க.
எடுத்துட்டு மேலோட பாடியில் அதே மாதிரி ஸ்பெர்ம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெட்ரி டிஷ்னா தெரியும் இல்லையா, லைக் அ பிளேட் லைக் இருக்கும் லேப்ல, அந்த பெட்ரி டிஷ்ல கரெக்டான நியூட்ரியன் மீடியாவில் அந்த எக்கையும் ஸ்பெர்மையும் விட்டுருவாங்க. விட்டோன்னு என்ன ஆகும் அப்படின்னா நேச்சராக ரெண்டு என்ன ஆகும், இட் கெட் ஃபர்டிலைஸ்டு. அப்படி ஃபர்டிலைஸ் ஆகி when it come 8 cell stage நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு எக்குக்குள்ளே ஸ்பெர்ம் போய் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஜைகோட்டாக மாறிடும். அந்த ஜைகோட் என்ன ஆகும், ரெண்டாக பிரியும், ரெண்டு என்ன ஆகும், 4 ஆகும், 4 8 ஆகும். ஞாபகம் இருக்குல்ல கிளீவேஜ். அப்போது when it become 8 cell blastomer அந்த ஜைகோட்டை எடுத்து they will be inserted into the uterus. எங்கே இன்சர்ட் பண்ணுவாங்கம்மா, யூட்ரஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. இதுதான் என்ன அப்படின்னா ஐவிஎஃப். அப்போ ஒரு ஃபீமேலோட பாடியில் அதிக அளவில் எக்கு ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது, இப்போ எனக்கு ஒரு எக்கு போதும் அப்படின்னா அப்போ மீதி நிறையா எக்கு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த எக்ஸஸ் எக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் வில் பி க்ரையோ ப்ரிசர்வ், அதாவது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஃப்ரீசிங் மெத்தட் மூலமாக அதை வந்து ஃபியூச்சர் யூஸுக்காக என்ன பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா பாதுகாத்து வச்சுடுவாங்கன்னு சொல்லுவோம். ஸோ த எக்ஸஸ் எம்ப்ரியோஸ் வில் பி ஃப்ரோசன். ஓகேவா, சரி. அப்போது இந்த பர்டிகுலர் ஐவிஎஃப் எதுக்காக ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்டிங்லலாம் எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு ஃபீமேல் பாடியில் ஃபெலோப்பியன் டியூப், எஃப்டின்னா என்னதுமா, ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்டாக இருக்கோ, இல்லை ஏதாவது டேமேஜாக இருக்கோ, இல்லை ஃபெலோப்பியன் டியூபே இல்லாமல் போகுதோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபீமேலுக்கு மட்டும்தான் இந்த ஐவிஎஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐவிஎஃப்னா டெஸ்ட் டியூப் பேபி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் ஐவிஎஃப். அதாவது ஒரு லெபார்டரியில் ஒரு பெட்ரி டிஷ்லையோ இல்லை ஒரு வெசல்லையோ இதை கல்ச்சர் பண்ணுறதுனால தான் இதுக்கு என்ன மெத்தட் பேர், டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, இப்போ டுடே நவடேஸ் இந்த ஐவிஎஃப் மெத்தட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காகலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா there are many causes of infertility. இன்ஃபர்டிலிட்டியே பார்த்துருக்கோம், நிறைய காரணங்கள்னால மலட்டுத்தன்மை உருவாகுது. அப்போ என்ன காரணங்கள்னால வேணால் ஆகட்டும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கு இந்த ஐவிஎஃப் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are giving a birth to a childன்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா? இதுதான் ஐவிஎஃப். இந்த ஐவிஎஃப்ல 5 பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த பேசிக் ஸ்டெப்ஸை தனியாக உனக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா, இந்த ஐவிஎஃப் மட்டுமே தனியாக ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ இந்த பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓவேரியன் ஸ்டிமுலேஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோம், ஓவரியை ஸ்டிமுலேட் தூண்டி விடுவாங்க. ரெண்டாவது எக் ரீட்ரைவல். அப்போது அந்த ஓவரியை தூண்டி விட்டோடனே ஓவரி எதை ப்ரொடியூஸ் பண்ணும், எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த எக்ஸை வந்து எடுக்கிறது, அதுதான் எக் ரீட்ரைவல்னு சொல்கிறோம். மூணாவது எக்கை எடுத்ததுக்கப்புறம் ஸ்பெர்ம் முட்டை என்ன பண்ணுவாங்க, ஃபர்டிலைஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஃபர்டிலைஸ் ஆகணும், அந்த எம்ப்ரியோ வளரும், கல்ச்சர் ஆகும். அதுக்கப்புறம் அதாவது 2 செல் 4 செல் 8 செல்னு மாறும். அந்த எம்ப்ரியோவை நவ் தே கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் இன் டு அ யூட்ரஸ். ஸோ நிறையா அந்த 8 செல் ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்தோடனே என்ன பண்ணிடுறாங்கம்மா, யூட்ரஸுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் 5 பேசிக் ஸ்டெப்ஸு. இதை நல்லா படிச்சுக்கோ, தனியாக 2 மார்க்கில் கேட்பாங்க. ஐவிஎஃப் மட்டுமே தனியாக 5 மார்க்கில் கேட்கலாம். புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, இப்போது நம்ம புக்கில் இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க எக் ரீட்ரைவல். செகண்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஓவரியை தூண்டி விட்டாச்சு. தூண்டி விட்டோன்னே எக் ரீட்ரைவலில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம இந்த டயக்ராம் வச்சு பார்க்கலாம். சரியா? இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா you all know this structure. I hope you remember this. This is a uterus. இப்படி வர இந்த ஹேண்ட் மாதிரி வரதான் ஃபெலோப்பியன் டியூப். இது ஓவரின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சைடு இதே மாதிரி ஒரு ஃபெலோப்பியன் டியூப் வரும். சரியா? இப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் பார்க்கலாம். இந்த ஓவரியை தூண்டி விட்டாச்சு. தூண்டி விட்டதுக்கப்புறம் இந்த ஓவரியில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நார்மலாக ஒரு எக்கு ப்ரொடியூஸ் ஆகும். பட் இங்கே ஹார்மோன் மூலமாக தூண்டும் பொழுது நிறைய எக்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். என்ன ஹார்மோன் மிஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே பாரு, கவனி, இந்த இடத்துல எக் ரீட்ரைவல் இருக்கு இல்லையா, எக் ரீட்ரைவல்ல என்ன ஹார்மோன் இருக்கு, HCG, அதாவது ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின்னு சொல்லுவோம். என்ன ஹார்மோன்மா, ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின் அப்படிங்கிற ஹார்மோனை ஃபீமேல் பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ணோன்னா இது பிளாசண்டா இருந்து செக்ரீட் ஆகும்னு படிச்ச ஞாபகம் இருக்கு இல்லையா. இந்த ஹார்மோனை இன்ஜெக்ட் பண்ண உடனே அந்த ஃபீமேல் பாடியில் கிட்டத்தட்ட 34 to 37 ஹார்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா லோக்கல் அனஸ்தீஷியா யூஸ் பண்ணுவாங்க. அனஸ்தீஷியான்னு என்னம்மா, மயக்கமடைய வைக்கிறதுக்கு இல்லையா. ஸோ அதை அந்த லேடியை வந்து மயக்கமடைய வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன சர்ஜரி, அப்டோமென்லையோ இல்லை வெஜினோ சின்ன இன்சிஷனாக கட்டு, ஒரு சர்ஜரி மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஓவரியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எக்ஸை வந்து ரீட்ரைவல், தட் மீன்ஸ் கலெக்டிங் த எக் ஃப்ரம் த
ஓவரின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, எக்கை இப்போலேருந்து கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணவுன்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெர்ம் தனியாக கலெக்ட் பண்ணி ஒரு மீடியாவில் என்ன இருக்கும் அப்படின்னா கல்ச்சர் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த எக்கையும் ஸ்பெர்மையும் ஒரு டெஸ்ட் டியூப்லையோ இல்லை ஒரு பெட்ரி டிஷ்லையோ வச்சு தே மேக்கிங் டு ஃபியூஸ். அப்போது ஒரு எக்கை வந்து மெச்சூர் ஃபர்டிலைஸ் ஆக வைக்கணும்னா ஒரு ஸ்பெர்ம் போதுமானு கேட்டால் இந்த இடத்துல ஐவிஎஃப் மெத்தடில் எவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நியர்லி 10,000லேருந்து 1 lakh ஸ்பெர்ம்ஸ், வயபிள் ஸ்பெர்ம், ஆக்டிவாக இருக்க ஸ்பெர்ம்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஸ்பெர்ம்ஸ் இருந்தால் மட்டும்தான் the egg is can able to fertile, it can able to என்ன சொல்கிறது ஃபர்டிலைஸ் ஆக முடியும்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, இப்போ இதுதான் ஐவிஎஃப்ல. அப்படி ஃபர்டிலைஸ் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்னேன் இல்லையா 8 செல் ஸ்டேஜ் அப்படிங்க வந்துடலாம். என்ன ஸ்டேஜ்? 8 செல் ஸ்டேஜ். 8 செல் ஸ்டேஜ் போன உடனே அதை எதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூட்ரஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போது மதரோட பாடியில் யூட்ரஸ்குள்ளே போன உடனே அந்த யூட்ரஸ் 8 செல் ஸ்டேஜ் என்ன ஆயிரும்? இம்ப்ளான்ட் கரு பதிஞ்சிடும். இட் கெட் ஃபிக்ஸ்ட் இன் டு த uterus, then that lady will become a pregnant. Further growth will be developed inside the body of the mother னு சொல்றோம். புரிஞ்சிச்சு இல்லையா? இதுதான் IVF. IVF முடிஞ்சோடனே எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்னு ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லையா ET, that means more than 8 செல். இப்போ நான் இங்கே சொன்னேன் ஐவிஎஃப்ல எத்தனை செல் ஸ்டேஜ்? 8 செல் ஸ்டேஜ் தான் இல்லையா? ஆனால் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபரில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா more than 8 செல் ஸ்டேஜ் வந்து நடக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ அப்படியே அந்த சைடு போகலாம். அதாவது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் எத்தனை செல் சொன்னேன்? 8 செல்ஸ் தான் சொன்னேன் இல்லையா? இந்த ஈடியில் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபரில் என்ன ஆகுது அப்படின்னா மோர் தென் 8 செல்ஸ். வெளியே வந்து ஃபர்டிலைஸ் பண்ண வைக்கிற எக்கும் ஸ்பெர்மும் எவ்வளோ செல்ஸாக டெவலப் ஆகுது? 8க்கு மேலே 1632 மொருலா ஸ்டேஜ் சொன்னோம் இல்லையா? அந்த மொருலா ஸ்டேஜ் வந்தோடனே எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க? யூட்ரஸ்குள்ளே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது எல்லாமே நீ எழுதிடலாம். புரிஞ்சிச்சு இல்லையா? எத்தனை செல் ஸ்டேஜில் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, எங்கே பண்ணுறாங்க? ஒன்று யூட்ரஸாக இருக்கும், இல்லை ஃபெலோப்பியன் டியூபாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி 8 செல்லாக இருக்கும், இல்லை மோர் தென் 8 செல்லாக இருக்கும். புரிஞ்சிச்சுல? சரி, இப்போ ஐயுஏ பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஸ்பெர்மை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் வெளியே ஃபர்டிலைசேஷன் நடக்குது, 8 செல் ஸ்டேஜை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. எதுக்குள்ளே? யூட்ரஸுக்குள்ளே. நல்லாவே கிஃப்ட் மட்டும்தான் ஃபெலோப்பியன் டியூப், மற்ற எல்லாமே யூட்ரஸ்க்குள்ளே தான். ஓகேவா? இப்போ எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபரில் மோர் தென் 8 செல் ஸ்டேஜ் எங்கே கொண்டு போகுது? அவங்க யூட்ரஸ்க்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஃபர்தராக எம்ப்ரியோ இஸ் டெவலப்பிங் இன்சைட் த ஃபீமேல் பாடி. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னிக். புரிஞ்சிச்சு இல்லையா? த நெக்ஸ்ட் இஸ் ஜிஃப்ட். நான் சொன்னேன் எல்லாமே யூட்ரஸுக்குள்ளே தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஜிஃப்ட்டுக்கும் கிஃப்ட்டுக்கும் மட்டும்தான் ஃபெலோப்பியன் டியூப். எஃப்டின்னு வந்தாலே என்னதுமா? ஃபெலோப்பியன் டியூப். அப்போ இந்த பேரை வச்சே நான் சொன்னேன் ஜெட் அப்படின்னா ஜைகோட், இன்ட்ரானா உள்ள. அப்போ ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே ஜைகோட்டை பண்ணுவாங்க. அப்போ ஜைகோட்டை பண்ணுற மாதிரி தான் ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது? பாடிக்கு வெளியே நடக்கும். அப்போ ஒரு ஃபீமேல்லேருந்து எக்கவும் ஒரு மேல்லேருந்து ஸ்பெர்மையும் கலெக்ட் பண்ணி பாடிக்கு வெளியே லெபார்டரியில் ஃபியூஸ் பண்ண வைக்கிறாங்க. when it get fertilized it will be a single cell, ஒரு சிங்கிள் லேயர், ஒரு செல்லாக இருக்கதா ஜைகோட்னு சொல்கிறோம். திரும்ப அதான் என்னவா மாறும்? 2 செல்லாக மாறும், 4 செல்லாக மாறும். அப்படி இருக்கக்கூடிய ஜைகோட்டை ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, அப்போ இதில் எந்த செல்னா அப் டு 8 பிளாஸ்டோமியர் வரைக்குமே. அப்போ 8 பிளாஸ்டோமியர் 8 செல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜைகோட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேலோட ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடும். அடுத்து IUT, இன்ட்ரா யூட்ரின் டிரான்ஸ்ஃபர். இது எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் மாதிரியே தான். அந்த செல்ஸ் வந்து ஜைகோட் வெளியே எத்தனை செல்லாக டிவைடாக இருக்கும்? மோர் தென் 8. ஒன்று 16 செல்லாக இருக்கலாம், இல்லை 32 செல்ஸாக இருக்கலாம். ஒரு கரு வந்து பதிஞ்சோடனே ஒரு எக்கு ஸ்பெர்மும் சேர்ந்த உடனே உருவான ஜைகோட் 2 நாளாக பிரியும்னு சொன்னோம்ல, அது 8க்கும் மேலே அதிகமாக பிரிஞ்சு யூட்ரஸுக்குள்ளே போய் அதை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்ட்ரா யூட்ரின் டிரான்ஸ்ஃபர். இன்ட்ரானா என்ன? உள்ள. யூட்ரின்னா யூட்ரஸ், கருப்பை. அப்போ கருப்பைக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. புரிஞ்சிச்சு இல்லையா? கிஃப்ட்னா என்னம்மா? எஃப்டினா என்ன? ஃபெலோப்பியன் டியூப். ஜீனா என்ன? கேமிட். கேமிட்னா என்னது? ஸ்பெர்மு, எக்கு. அப்போது இன்ட்ரானா உள்ள சொன்னேன், ஃபெலோப்பியன் டியூபுக்கு உள்ள கேமிட்டவே வெளியே ஃபர்டிலைசேஷன் நடக்கல. இவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபெலோப்பியன் டியூப்பில் எக்கையும் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஸ்பெர்மை என்ன பண்ணுறாங்க? இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. தனியாக எக்கை கலெக்ட் பண்ணால் ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணுறோம். எங்கே இன்ஜெக்ட் பண்ணுறோம்? ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே. அப்போ ஃபர்டிலைசேஷன் நார்மலாக எங்கே நடக்குது? ஆம்புலா இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, அங்கே ஃபர்டிலைசேஷன் நடந்துருது. நடந்த உடனே நார்மல் ப்ரெக்னன்சி வந்து அங்கே நடக்குதுன்னு சொல்கிறோம். இதுதான் கிஃப்ட் மெத்தட். த நெக்ஸ்ட் இஸ்
ICSI. This is the last technique surrogacy-க்கு முன்னாடி. ICSI-னா என்ன அப்படின்னா intracytoplasmic sperm injection. இது பாடிக்கு வெளியே தான் நடக்கும். ஒரு எக் தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துறோம். சரியா? இப்போ ஸ்பெர்மையும் தனியாக கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிக ஸ்பெர்மெல்லாம் தேவையில்லை. ஒரு ஸ்பெர்மை எடுத்து டைரெக்டாக ஒரு எக்கோட ஃபோக்கல் பாயிண்ட்னா மையப்புள்ளின்னு சொல்லுவோம்ல. இப்போது நம்ம கோழி முட்டையை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோ. இப்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், ஒரு இடத்துல பாயிண்டடாக இருக்கும். இப்போ இந்த ரவுண்டாக இருக்க பாயிண்ட்டில் ஃபோக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, விச் ஹாவ் அ சென்டர். அந்த ஃபோக்கல் பாயிண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெர்மை வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. எங்கே மிஸ் அப்படியே அந்த சர்ஃபேஸ்லேயே பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இஃப் திஸ் இஸ் அ ஸ்பெர்ம், இது சைட்டோபிளாசம்ங்கும் போது இந்த சர்ஃபேஸோட நிப்பாட்டிடாம அப்படியே சைட்டோபிளாசம்குள்ளே இந்த ஸ்பெர்மை என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக இன்சர்ட் பண்ணிடுறாங்க. அப்போது சைட்டோபிளாசம்குள்ளே என்ன வந்தாச்சு, ஸ்பெர்ம் வந்தாச்சு. ஸோ இன்ட்ரா சைட்டோபிளாசம்க்கு உள்ள த ஸ்பெர்ம் இஸ் கெட்டிங் இன்ஜெக்டட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ICSI. இதில் பார்த்தோம் அப்படின்னா 75லேருந்து 85% இந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தோன்னா எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணிடுது அப்படிங்கிறோம். அதாவது சக்ஸஸ் ரேட் அப்படிங்கும். ஸோ இதுலேயும் எந்த செல் ஸ்டேஜை வந்து ஒரு ஃபீமேல் பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோன்னா அந்த வெளியே ஃபர்டிலைசேஷன் நடந்த உடனே இட் allow for the cleavage. அந்த செல் வந்து பிரிய ஆரம்பிக்கும். 2, 4, 8ன்னு பிரியும். 8 செல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் யூட்ரஸ்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. பாடியில் நடக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ப்ரீ இம்ப்ளான்டேஷன், ஜெனட்டிக் டயக்னோசிஸ், oocyte அண்ட் ஸ்பெர்ம் டொனேஷன் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது தான். லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரகேசியை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா சரகசி அப்படிங்கிறது வாடகை தாய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா எந்த ஒரு இன்ஃபர்டைல் கப்பிளுக்கு when they can't able to bear a child, they can't able to give birth to a child அப்படின்னு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் மூலமாக ஒரு ஃபீமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட குழந்தைய வந்துட்டு இவங்க வந்துட்டு தாங்கி அந்த குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சரகசி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி தான். இந்த சரகசியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீமேலோட பாடியிலேருந்து எக்கை கலெக்ட் பண்ணி, அதாவது எந்த ஒரு பேரண்ட் அந்த குழந்தைக்கு ஃபர்தராக எந்த ஒரு கப்பிள் அந்த குழந்தைக்கு ஃபர்தராக பேரண்ட்டாக இருக்க போகிறாங்களோ அவங்களோட ஸ்பெர்ம் எக்ஸை வந்து எடுத்து, இல்லை அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா டோனார்ட் வந்து எடுத்துக்குவாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீமேலோட சரகேட் வாடகை தாய்னு சொன்ன இல்லையா அவங்களோட யூட்ரஸ்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ண உடனே அந்த ஃபீமேல் வந்துட்டு she will become pregnant. அந்த ஜைகோட் போய் யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆயிரும். அந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் அந்த பேபிக்கு யார் பேரண்ட் அப்படின்னா அந்த கப்பிள்ஸ் தான் பேரண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் சரகசி அப்படின்னு சொல்கிறோம். சரகசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எந்த மெத்தடை யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்னா IVF மெத்தட், இன் வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்பெர்ம் எக்கையும் கலெக்ட் பண்ணி பாடிக்கு வெளியே ஒரு லெபார்ட்டரியில் வச்சு ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஃபியூஸ் பண்ணி ஒரு 8 செல் ஸ்டேஜ் வந்த உடனே அந்த வாடகை தாயோட யூட்ரஸ்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ இந்த பர்டிகுலர் சரகசியில் பார்த்தோம் அப்படின்னா 2015 லா படி பார்த்தோம் அப்படின்னா 2015க்கு அப்புறம் வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபாரின் இன்டெண்டன்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இந்தியன் ஃபீமேல் வந்து சரகேட் மதராக இருக்கக்கூடாது, இட் இஸ் இல்லீகல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் வந்து சரகசி அப்படிங்கிறது லீகலா இல்லை இல்லீகலா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி இதோட லாஸ் வந்து இருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லீகல். யாருக்கு லீகல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லீகல் ஃபார் த இந்தியன் இன்டெண்டன்ட் பேரண்ட்ஸ். நம்ம இந்தியன் பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒரு ஃபீமேல் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா சரகேட் மதராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சரகேட் மதராக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன ரெக்குவயர்மெண்ட், என்ன எப்படி இருக்கணும் அவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷி ஷுட் பி மேரிட். அவங்க வந்து ஒரு மேரிட் விமனாக தான் இருக்கணும். மேரிட் ஆகாத விமனை வந்துட்டு ஒரு சரகேட் மதராக செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ் வந்து தே ஆர் சீக்கிங் ஃபார் அ சரகேட் மதர் அப்படின்னா அந்த சரகேட் மதர் ஷுட் பி மேரிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த மேரிடான ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ஷி வாண்ட் டு கிவ் பர்த் டு அ சைல்டு, அவங்க ஆல்ரெடி குழந்தை பெற்றவங்களாக இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு கப்பிள் இந்த சரகேட் மதருக்கு சீக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கப்பிள் வந்துட்டு அட்லீஸ்ட் மேரேஜ் ஆகி 5 இயர்ஸாவது இருக்கணும். அந்த 5 இயர்ஸில் அவங்களுக்கு குழந்தை பிறக்காது, தே ஆர் இன்ஃபர்டைல் அப்படிங்கிற டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய ஒரு கப்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தே கேன் பி சீக் ஃபார் த
சரகேட் மதர் அப்படிங்கிறோம். இதெல்லாம் லாஸ் தான். ஓகேவா, புரிஞ்சிச்சு இல்லையா? இவ்வளோ தான் சரகேசியில். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஃபர்தராக யூ கேன் காண்டாக்ட் மீ அண்ட் ஆஸ்க். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்கிறோம். இது உனக்கு டயக்ராமில் வந்துட்டு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தா அப்படின்னா இது ஃபெலோப்பியன் டியூபு, இது யூட்ரஸ்ன்னு சொன்னேன். ஜிஃப்ட் கிஃப்ட் இதை தவிர எல்லாமே யூட்ரஸில் தான் இருக்கும். இது வெஜைனா. வெஜைனாக்குள்ள இந்த பிங்க் கலரில் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கே கொஞ்சம் கவனிமா. இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷன் மூலமாக ஒரு கெத்தட்டர் டியூபை ஃபிக்ஸ் பண்ணி யூட்ரஸ்குள்ளே ஜைகோட் இல்லை அந்த 8 செல் ஸ்டேஜ் இருக்க பிளாஸ்டோமியர்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணால் அது யூட்ரஸ்குள்ளே போய் இந்த யூட்ரஸோட எண்டோமெட்ரியம், இந்த லைனிங் ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, இது எண்டோமெட்ரியம். இதில் என்ன ஆயிடுது? இம்ப்ளான்ட் ஆயிடுது. இம்ப்ளான்ட் ஆன உடனே அங்கே ஃபர்தர் டெவலப்மெண்ட் நடக்கும். இது மற்ற மெத்தடில் புரிஞ்சுச்சு இல்லையா? IUI இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன் சொன்னோம். அதில் ஸ்பெர்ம் மட்டும் என்ன பண்ணுறாங்க? இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. மற்றெல்லாம் பிளாஸ்டோமியரை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிஃப்ட் கிஃப்ட் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஃப்ட்டில் 8 செல் ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்? 8 செல் ஸ்டேஜ். இந்த 8 செல் ஸ்டேஜை ஃபெலோப்பியன் டியூப்ல இன்ஜெக்ட் பண்ண உடனே இது என்ன ஆகும் அப்படின்னா இட் மூவ் டு த யூட்ரஸ். யூட்ரஸ்குள்ளே மூவ் ஆகி யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆயிரும். இந்த கிஃப்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா எக்கு ஸ்பெர்ம் இந்த 2 கேமெட்டையும் தனித்தனியாக ஃபெலோப்பியன் டியூப்ல இன்ஜெக்ட் பண்ணும்போது இதோட ஃபர்டிலைசேஷன் இந்த ரீஜியன், இந்த ஆம்புலால வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது. அப்போது இது ஃபர்தராக மூவ் ஆகி யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆயிரும். இதுதான் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் வெல். சரி, இப்போது இதில் எந்த டவுட்ஸும் இருக்காது. அதை நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. எடுத்து நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் லிசன் டு த வீடியோ அண்ட் கோ த்ரூ திஸ். புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஃபீமேலை எப்படி ப்ரெக்னென்ட் ஆக வைக்கிறது, ஒரு ஃபீமேல் பாடிக்குள்ளே எப்படி ஜைகோட்டை இன்சர்ட் பண்ணுறது, ஒரு ஃபீமேலோட பாடியில் எப்படி எக்கு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது, லைக் திஸ் இந்த மெத்தட்ஸ் இது எல்லாமே ஒரு ஃபீமேலில் தான் பார்த்தோம் இல்லையா? இப்போ மேலில் எப்படியெல்லாம் என்னெல்லாம் இன்ஃபர்டிலிட்டி எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஏசூஸ்பெர்மியா. இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா என்ன? ஆப்சன்ஸ்ன்னு சொன்னோம். அப்போ ஒரு மேலோட பாடியில் ஸ்பெர்ம் ஆப்சென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். இது வி டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி இல்லையா? இப்போ இந்த ஏசோஸ்பெர்மியாங்கிற கண்டிஷன் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஒரு 2 அக்கேஷன், அதாவது ஒரு இஜாக்குலேஷனில் 2 டைம் இஜாக்குலேஷன் நடந்து செமன் வெளியே வரும்போது அந்த செமனில் அவங்களுக்கு ஸ்பெர்ம் இல்லை அப்படின்னா அந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏசோஸ்பெர்மியான்னு சொல்கிறோம். இந்த ஏசோஸ்பெர்மியா எல்லாருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாரும் எஃபெக்ட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பாப்புலேஷன் நம்மளோட பாப்புலேஷனில் 1% ஆஃப் த பீப்புள் வில் பி அஃபெக்டட் பை திஸ் ஏசோஸ்பெர்மியான்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெசி அப்படின்னு சொல்லுவோம். டெசி இஸ் நத்திங் பட் த TE அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். த S இஸ் ஃபார் ஸ்பெர்ம், E இஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன். அப்போ டெசி TESனா என்ன அப்படின்னா டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷனா என்ன அப்படின்னா நம்ம புக்கில் வந்து மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷனை கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட்னே சொல்லலாம். மேல் இன்ஃபர்டிலிட்டியை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ ஏசோஸ்பெர்மியாவில் சொன்னேன் இல்லையா, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் த ஸ்பெர்ம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இல்லாத டிஷ்யூவை வந்து எடுத்து டெவலப் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த டெசி அப்படிங்கிறதே பார்த்தோம் அப்படின்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது. கன்வென்ஷனல் TESன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று மைக்ரோ TESE அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கன்வென்ஷனல் அப்படிங்கிறது வழக்கமாக யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. அப்போ மைக்ரோ TESEனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுதான் ஸ்க்ரோட்டம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோட்டம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரோட்டமில் இந்த மாதிரி 2 பேக் லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்க்ரோட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வி கால் as a testis அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்க்ரோட்டமோட மிட் லைன் இருக்கு இல்லையா, அந்த மிட் லைனில் ஒரு இன்சிஷனாக நம்ம ஒரு சர்ஜரி லைக் ஒரு கட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மைக்ரோஸ்கோப் மூலமாக ஒரு டெஸ்டிஸையோ இல்லை 2 டெஸ்டிஸையோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்டிஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டியூபிள், தட் இஸ் கால்ட் as a seminiferous டியூபிள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதை பற்றி நம்ம செகண்ட் லெசன்லேயே ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம்.
ஸோ செமினிஃபெரஸ் டியூபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இட் இஸ் சைட் ஆஃப் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அந்த செமினிஃபெரஸ் டியூபிள் எப்படி இருக்கும்? இட் இஸ் அ காயில்டு ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு லோபில் கூட பார்த்தோம் அப்படின்னா 2லிருந்து 4 காயில்டு டியூப் இருக்கும். அதுதான் செமினிஃபெரஸ் டியூபிள்னு பார்த்தோம். அப்போ இந்த ஸ்க்ரோட்டம்ல இன்சிஷன் கட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோப் மூலமா க்ளோஸா இந்த டெஸ்டிஸை அப்சர்வ் பண்றாங்க. அப்சர்வ் பண்ணி செமினிஃபெரஸ் டியூப்ல டைலேட், ஒடிவை டைலேட், விரியுதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த செமினிஃபெரஸ் டியூப்ல விரிய வைக்கிறாங்க. அப்படி டைலேட் பண்ணி அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த டியூபிலோட இருக்கக்கூடிய டிஷ்யூவை வந்து கட் பண்ணி ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி வெளியே எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா பயோப்சி. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பயோப்சினா என்ன? ஒரு டிசீஸோட காஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிஷ்யூ வந்து ஒரு சாம்பிளை கட் பண்ணி எடுத்தோன்னா பயோப்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூவை வந்து வெளியே எடுத்து அதில் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா மைக்ரோ டெஸ்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன், மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா பண்ணக்கூடிய பயோப்சியை விட ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடாவே இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன் சொல்றோம். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஏஆர்டி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு ஃபீமேல எப்படி பிரெக்னென்ட் ஆக வைக்கிறதுன்னு சொன்னோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏசோஸ்பெர்மியா, இன்னொன்று அந்த டிஇஎஸ்சி அப்படிங்கிறது மேல் இன்ஃபர்டிலிட்டியில் ப்ரிவென்ஷன் மெத்தட். ஆக்சுவலி ஏசோஸ்பெர்மியாங்கிறது அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்காத ஒரு டைப் ஆஃப் டிசீஸ்னு சொல்கிறோம். இந்த டிசி அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டிசீஸுக்கு எப்படி ஃபர்தராக டெவலப் பண்ண வைக்கலாம் அந்த டிஷ்யூவை அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி தான் டிஇஎஸ்சின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சுடா? இதோட என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏஆர்டி முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டாபிக் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஏஆர்டி, இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக ஒரு டூயூனோ இருக்குது. அந்த டூயூனோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் கால்ட் கிரையோ ப்ரிசர்வேஷன். நான் ஐவிஎஃப் சொல்லும் போதே சொன்னேன். அதாவது ஓவரியை ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேட் தூண்டி விடணும்னு சொன்னேன் இல்லையா, தூண்டி விடும்பொழுது எக் ரீட்ரைவல் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லையா. அப்போது அந்த ஓவரி ஸ்டிமுலேஷன் நடக்கும் பொழுது நிறைய எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எக்கை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ த கிரையோ ப்ரிசர்வேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோ. டூ யூ நோ தான் இருந்தாலும் இட் கேன் பி ஆஸ்ட் இன் 3 மார்க். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய எக்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த எக்ஸை எடுத்து ஃப்ரீசிங் இதில் வந்து ஃப்ரீசிங் டைப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் ஃபியூச்சர் யூஸ். எதுக்காகமா? ஃபியூச்சர் யூஸுக்காக. அப்போ ஃபர்தராக வந்து ஐவிஎஃப் மெத்தடாலஜியில் எக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக்ஸை எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ அந்த எக்ஸை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திரும்ப ஃபர்தராக என்ன பண்ண தேவையில்லை, ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ண தேவையில்லை, எக்கை ரீட்ரைவ் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறோம். அப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீஸ்டு அதாவது ஃப்ரோசன் எம்ப்ரியோஸை வந்துட்டு ஃபர்தராக ப்ரெக்னென்ட்டாக வைக்கிறதுக்காக ஃப்ரோசன் எம்ப்ரியோ டெக்னிக் மெத்தடில் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் வந்து இந்த ஃப்ரோசன் எக்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இது மூலமாக ப்ரெக்னென்சியோட கவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஓவரி ஸ்டிமுலேஷனை அவாய்ட் பண்ணலாம், எக் ரீட்ரைவலை அவாய்ட் பண்ணலாம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த டூ யூ நோ. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த நெக்ஸ்ட் இஸ் டிடெக்ஷன் ஆஃப் fetal disorders. அது என்னதுமா? டிடெக்ஷன் ஆஃப் fetal disorders. fetal அப்படினாலே we all know very well. வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? fetal அப்படிங்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்டேஜ்லேயே அதாவது ப்ரெக்னென்ட்டான அந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணக்கூடியதான் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் வச்சு ஒரு ஃபீட்டல் டிசார்டர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் இஸ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங், the next amniocentesis, இதை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். the next is CVS, that means chorionic villi sampling. the fourth is fetoscope. the next handheld Doppler device. the next is electronic fetal monitoring. இது எல்லாமே the technologies or the thing which is used to find out the fetal disorders in early pregnancy அப்படின்னு சொல்றோம். So now we will see one by one. First என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ultrasound scanning, US அப்படின்னு சொல்லுவோம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்னா கேர்ள்ஸுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா தே வில் பி ஸ்கேன் அவர் ஸ்டொமக். நம்ம ஸ்டொமக்கை வந்து ஒரு பர்டிகுலர் டிவைஸ் மாதிரி வச்சு அப்படியே ப்ரெஷர் கொடுப்பாங்க இல்லையா நம்ம ஸ்டொமக்கில், அந்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்னால ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. இதனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே வராது அப்படின்னு சொல்லுவோம். பட் டிரான்ஸ்டியூசர் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபீமேலில் இல்லை ஒரு பர்டிகுலர் அந்த பேஷண்ட்டில் வந்துட்டு நம்ம ஒரு ப்ரெஷரைசேஷன் கொடுக்கறதுனால அவங்க ஸ்டொமக்லையோ இல்லை வெஜினாலேயோ ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்காது, அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு ரிஸ்க்குமே அதில் கிடையாதுன்னு சொல்கிறோம். இது எந்த ஒரு ரேடியேஷனும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மிஸ் டிரான்ஸ்டியூசர்னு சொன்னீங்களே, டிரான்ஸ்டியூசர்னா என்ன அப்படின்னா நான் சொன்னாலையா கையில் ஒரு ப்ரோப் மாதிரி வச்சு ஒரு ப்ரெஷர் ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க, ஜெல்லு மாதிரி அப்ளை பண்ணிடுவாங்க. உனக்கு எந்த இடத்த ஸ்கேன் பண்ணுமோ அங்கே ஜெல் மாதிரி அப்ளை பண்ணி இந்த டிரான்ஸ்டியூசர் வச்சு இப்படி ஒரு ப்ரெஷரைஸ்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து இட்ஸ் ஆக்ட் ஆஸ் அ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர்னே சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு ஆர்கனை நம்ம ஸ்கேன் பண்ணுறோமோ அந்த ஆர்கனோட அந்த டிஷ்யூஸோட அந்த எக்கோஸை வந்து ரிசீவ் பண்ணுது. இப்போ அந்த டிஷ்யூஸ் வந்து ஒர்க் ஆகும் இல்லையா, அப்படி ஒர்க் ஆகும்போது அதை எக்கோஸை ரிசீவ் பண்ணி அதை நமக்கு சிஸ்டமில் பிக்சரைஸ்டாக கொடுத்துரும். ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட் நமக்கு வருது இல்லையா, ஒரு பிக்சரைஸ் ரிப்போர்ட்டு அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது அதுதான் டிரான்ஸ்டியூசர்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்னு சொல்கிறோம். இப்போ இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்லி ப்ரெக்னன்சியில் ஒரு குழந்தை வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு போகிறாங்க அப்படின்னா ஒரு குழந்தை எப்போ பிறக்கும் அந்த டேட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ டேட்டிங் தெரிஞ்சுக்க யூஸ் ஆகுது. குத்துமதிப்பாக சொல்லுவாங்க இந்த டேட் இந்த மந்தில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ டேட்டிங்கை வந்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா the number of fetus in the particular pregnant lady, அந்த pregnant லேடியில் ட்வின்ஸ் இருக்காங்களா இல்லை ஒரு குழந்தை இருக்கா அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீட்டில் ஏதாவது டிஸார்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க பயன்படும். இதுதான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் ரிலேட்டடாக ஒரு டூயூனோ இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். 2D இருக்குது, 3D இருக்குது, 4D இருக்குது. அப்போ இந்த 2D அப்படின்னா என்ன, 2D யூஎஸ்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2D யூஎஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் கிவ்ஸ் அ ஃப்ளாட் பிக்சர். ரொம்ப இதெல்லாம் இருக்காது, அந்த பேபியோட பிக்சர் வந்து ஒரு ஃப்ளாட் பிக்சர் ஜஸ்ட் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரி வந்து கொடுக்கக்கூடியதான் 2D யூஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 3D யூஎஸ்னால் என்ன மிஸ் அப்படின்னா அந்த ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த கரு பேபி பார்த்தோம் அப்படின்னா அதோட அந்த ஹைட்டு அந்த வித்து அந்த டெப்த் எவ்வளோ அதில் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கு வந்து ஒரு அதை பற்றின ஒரு நாலேஜ், அதோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா 3D யூஎஸ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4D அப்படிங்கிறது பார்த்தோம்னா இட்ஸ் அ ரீசன்ட் டெக்னாலஜி, அதை விட எல்லாத்துலேயும் விட அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தையோட அந்த ரியல் டைம் மூமெண்ட், அந்த பேபியோட மூமெண்ட்டை அந்த நகருது, உதைக்குது, இடிக்குது, இந்த டான்ஸ் ஆடுறது லைக்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேபியோட ரியல் டைம் மூமெண்ட்ஸை வந்துட்டு நமக்கு அப்படியே ஒரு 3D மூமெண்ட்டில் காட்டக்கூடியதான் என்ன அப்படின்னா 4D அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் உன்னோட அந்த டூயூனோ ரிலேட்டட் டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். ஸோ 2D யூஎஸ், 3D யூஎஸ் அண்ட் 4D யூஎஸ். சரிம்மா, அடுத்து போகலாம். த நெக்ஸ்ட் இஸ் ஆம்னியோசென்டசிஸ். ஆம்னியோசென்டசிஸை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நான் நிறையா சொல்லியிருக்கேன். we all know it is a prenatal diagnostic technique. உடனே prenatal, ப்ரீனா என்ன முன்னாடி, நேட்டல்னா என்ன பர்த். அப்போது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே டயக்னஸ் கண்டறியக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் என்ன அப்படின்னா ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம செகண்ட் லெசனில் பார்த்துருக்கோம் 4 எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன். ஒரு எம்ப்ரியோவை சுற்றி ஒரு கருவை சுற்றி 4 மெம்பரேன் இருக்கும். ஆம்னியான், கோரியான், அலென்டாயிஸ், யோக்சாக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த ஆம்னியான் அப்படின்னா என்ன அப்படின்னா எம்ப்ரியோ, இப்போ இதுதான் எம்ப்ரியோனா எம்ப்ரியோவை சுற்றி ஒரு லேயர் இருக்குது, இது ஆம்னியான். அந்த ஆம்னியானுக்கும் எம்ப்ரியோக்கும் நடுவில் ஃப்ளூயிட் என்ன இருக்கும், ஃபில் ஆகிருக்கும். அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் என்னமா சொன்னோம், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு அன்றைக்கி சொன்னேன். இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் என்ன இருக்கும், அந்த எம்ப்ரியோ ஃபீட்டஸ் இருக்கு இல்லையா, ஃபீட்டஸோட செல்ஸ் வந்து அப்படியே ஷெட்டாக இருக்கும், அங்கங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொன்னோம். அப்போது இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடையோ அந்த செல்ஸையும் வெளியே எடுத்து அந்த குழந்தைகளில் ஏதாவது டிஸார்டர் இருக்கா, குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் தான் என்ன அப்படின்னா ஆம்னியோசென்டசிஸ்ன்னு சொல்லுவோம். இது 3 மார்க்கில் கேட்பாங்க ஆம்னியோசென்டசிஸ். சரியா, எப்போ மிஸ் இதை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 15th to 20th வீக் ஒரு ப்ரெக்னென்ட் பீரியடில் ஒரு ப்ரெக்னென்ட்டான 15வது வாரத்துலேருந்து 20வது வாரத்துக்குள்ளே இந்த டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அப்போது இந்த டெஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இட்ஸ் அ ஸ்டாட்யூட்டரி பேன், அதாவது தடை செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம். எதுக்காக தடை செஞ்சுருக்காங்க
ஆக்சுவலாக இது வந்து ஒரு குரோமோசோமல் அப்டார்மாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் தான். பட் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேவர் மிஸ்யூஸ் திஸ் டெக்னிக். எதுக்காக? டு ஐடென்டிஃபை த செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ். பிறக்க போகிற குழந்தை ஆனா இல்லை பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்தினாங்க. நீ கேட்கலாம் மிஸ் அதை கண்டுபிடிக்கிறதுனால என்ன பிரச்சனை, அதையே நம்ம வந்து இல்லீகல்னு சொல்லணும் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி இட் லீட்ஸ் டு வாட் அ ஃபீமேல் ஃபீட்டிசைட். ஒரு குழந்தைய கருளையே அபார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால தான் அதை என்ன பண்ணிட்டாங்கம்மா பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ இது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆம்னியோசென்டசிஸில் ஒரு லாங் ஒரு நீளமான ஒரு பெரிய தின்னா ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய ஒரு நீடில் வந்து வெஜைனாவுலேயோ இல்லை யூட்ரஸ்குள்ளேயோ வந்து இன்சர்ட் பண்ணி அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெளியே எடுப்பாங்க. வெளியே எடுத்து அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடை வச்சு அந்த கருவில் அந்த குழந்தையில ஏதாவது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஆம்னியோசென்டசிஸ்னு சொல்லுவோம். The next is CVS, that means கோரியானிக் வில்லை சாம்பிளிங். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கோரியானிக் வில்லைனா என்ன அப்படின்னா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்ப்ரியோவில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி கோரியானிக் வில்லை இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ என்ன இருக்குது? கோரியானிக் வில்லை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கோரியானிக் வில்லை பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளாசென்டாவை ஃபார்ம் ஆகும்னு படித்தோம்ல, அப்போ அந்த பிளாசென்டல் டிஷ்யூவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எடுக்கிறாங்க. எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தையில ஏதாவது குரோமோசோம் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் கோரியானிக் வில்லை. இந்த கோரியானிக் வில்லை ஃபர்தராக பிளாசென்டாவாக டெவலப் ஆகும். ஸோ இந்த டிஷ்யூவை எடுத்து குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீநெட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக். ப்ரீநெட்டல்னா நம்ம பர்த்துக்கு முன்னாடி பண்ணக்கூடியது. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் CVS. அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் லிசன் ஹியர் ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? ஃபீட்டோஸ்கோப். ஃபீட்டோஸ்கோப்னா என்ன அப்படின்னா ஸ்டெத்தஸ்கோப் கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வளவுமே ஸ்டெத்தஸ்கோப். இந்த ஸ்டெத்தஸ்கோப் இஸ் ஆக்சுவலி டு ஹியர் திஸ் ஹார்ட் பீட்ஸ். அது அந்த ஹார்ட் பீட் சவுண்ட்ஸை வந்து அந்த ஹார்ட்டில் தான் மர்மரிங் சவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. இங்கே ஃபீட்டோஸ்கோப்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக ஒரு குழந்தையோட ஹார்ட் பீட்டை வந்து கேட்கறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஏர்லி ப்ரெக்னென்ட்டான அந்த பீரியட்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கில் அந்த பேபியோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணுறக்கும், லேபர் அதாவது பிரசவ வலின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரசவ வலியை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறக்கும் யூஸ் ஆகக்கூடியதான் இந்த ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃபீட்டோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையோட ஹார்ட் பீட் அந்த ஹார்ட் சவுண்ட்ஸை வந்துட்டு இட் கேன் ஏபிள் டு ஹியர். அப்போ நம்மளோட நார்மல் ஹார்ட் பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நிமிஷத்துக்கு 72 பீட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் ஒரு ஃபீட்டஸ் ஒரு கரு வயிற்றில் இருக்கக்கூடிய கருவோட ஹார்ட் பீட் நார்மலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் வில் பி 120 to 160 பீட்ஸ். எவ்வளோமா இருக்கும்? 120லேருந்து 160 பீட்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஃபீட்டோஸ்கோப் வச்சு செக் பண்ணும்போது அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த குழந்தைகளை ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. தட் மீன்ஸ் லெஸ் ஆக்சிஜன் சப்ளை. ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்மியாக இருக்கலாம். தெர் மே லேக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை இல்லை வேறு ஏதாவது டிஸார்டர்ஸ் வந்து அந்த பாடியில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபீட்டோஸ்கோப். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் ஹெல்ட் டாப்ளர் டிவைஸ். உடனே ஹேண்ட் ஹெல்ட் கைக்கு அடக்கமானன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம கையிலே ஃபிட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் டாப்ளர் டிவைஸ். இதுவும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தையோட ஹார்ட் பீட்டை வந்து கேட்கறதுக்காக தான் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த டாப்ளர் டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் யூசஸ் அ டாப்ளர் எஃபெக்ட். ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, ஃபிசிக்ஸில் வந்துட்டு டாப்ளர் எஃபெக்ட்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த டாப்ளர் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் பி there will be a change in the frequency of waves அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேவ்ஸோட அந்த ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிறத வந்து இது பண்ணுறது தான் we call as a Doppler effect. அந்த டாப்ளர் எஃபெக்டை யூஸ் பண்ணி இந்த டாப்ளர் டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த பேபியோட ஹார்ட் பீட்டை வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து திஸ் டிவைஸ் இஸ் யூஸ்ட். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபீட்டல் மானிட்டரிங். அப்படின்னா NMS என்ன டைமில் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரெக்னன்சி டைம் டெலிவரி டைமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைய கண்டினியூஸாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் என்ன, அதாவது ஆஃப் அண்ட் அடிக்கடி என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ் தான் இந்த எலக்ட்ரானிக் ஃபீட்டல் மானிட்டரிங்னு சொல்கிறோம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் த டிரெக்ஷன் ஆஃப் ஃபீட்டல் டிஸார்டர்ஸ். ஒவ்வொன்றும் தனித்தனியாக 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை டுகெதர் இட் கேன் பி ஆஸ்னா 5 மார்க். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் லெசன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 2 டூயூனோஸ். 2 டூயூனோஸ் கிடையாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், இன்னொன்று ஒரு டூயூனோ இருக்கும். சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தலாம். என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா
வைட்டமின் இ. வைட்டமின் இ அப்படிங்கிறது வந்து here they mention as anti-sterility vitamin அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆன்டினா என்ன சொல்லுவோம்? againstன்னு சொல்லுவோம். ஸ்டெரைல் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டெரைல் பேபியை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு இதுதான் என்ன சொல்லுவோம்னா ஸ்டெரைல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியதான் இந்த வைட்டமின் இ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த anti-sterility vitamin ஏன் நம்ம விட்டமின் இயை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விட்டமின் தான் என்ன அப்படின்னா இந்த வைட்டமின் இ அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இது anti-sterility vitamin அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு விட்டமின் இ நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ரெக்கவர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வைட்டமின் இ. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செக்ஸ் ஹார்மோன். இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அடால்ஃப் பியூட்டனின். யாருமா? அடால்ஃப் பியூட்டனின் அப்படிங்கிறவர் தான் வந்து செக்ஸ் ஹார்மோனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணார். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா த வேர்ல்டு பாப்புலேஷன் டே. என்னடேமா? வேர்ல்டு பாப்புலேஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் 11th ஜூலை. எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? 11th ஜூலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் இஸ் வேர்ல்டு எய்ட்ஸ் டே. ஓகேவா? ஸோ வேர்ல்டு எய்ட்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் 1st December. ஸோ 1st Decemberல வந்து வேர்ல்டு எய்ட்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எய்ட்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். அதாவது அது ஒரு அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து 1st December செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நாக்கோ. ஓகேவா? N is for நேஷ்னல். ஓகேவா? A AIDS C control O organization. In the National AIDS Control Organization was established in the year 1992. ஸோ எப்போமா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1992ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்எம்எஸ் ஆர்கனைசேஷன் எதுக்காக அந்த நாக்கோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் த எய்ட்ஸ். எய்ட்ஸ்லேருந்து பீப்புளை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த காண்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அது அந்த டெக்னிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளட்டு வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ சேஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பற்றி சொல்கிறது. இந்த மாதிரி எய்ட்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான உருவான ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னா நாக்கோ. தட் மீன்ஸ் அ நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1992. ஓகேவா? லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா த லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் about the international diseases. International diseases ன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. The one is syphilis, the other one is gonorrhea. இந்த syphilis gonorrhea ஐயோ எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு தானே யோசிக்கிறேன். எங்கேயும் இல்லை. லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, STD செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். இது ரெண்டு பாக்டீரியா மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. ஸோ உலகளவில் இது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால we call it as இன்டர்நேஷ்னல் டிசீசஸ். டெவலப்பிங் நான் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லா பக்கமே வந்து இட் வில் பி ஸ்ப்ரெட். ஓகேவா? ஸோ தீஸ் டூ டிசீசஸ் ஆர் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் டிசீசஸ். ஸோ இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஆஃப் திஸ் லெசன். த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்கே பாரு, இதுதான் தட் மீன்ஸ் breast செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்கிறோம். என்ன சொல்ல போகிறோம்? breast செல்ஃப் எக்ஸாமினேஷன். இது நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். ஸோ breast செல்ஃப் எக்ஸாமினேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீமேலோட பாடியில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் breast கேன்சர் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஒரு breast கேன்சர் வரக்கு முன்னாடியே அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஏர்லி டயக்னோசிஸ்னே சொல்லலாம். சரியா? அப்போ எப்படி மிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் இஸ் அ breast. இதுதான் breast அப்படின்னா இதை 5 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுக்கிறோம். குவாட்ரண்ட்னா இல்லையா, காலாக பிரிச்சுக்கிறோம். இப்போ ஒரு இட்லி இருக்குது அப்படின்னா அந்த இட்லியை 4 துண்டாக போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி breast-ஐ 4ஆக பிரிச்சுக்கிறேன். 1 2 3 4. நடுவில் நிப்பிள் இருக்கும், அந்த பேபி சக் பண்ணக்கூடிய நிப்பிள் இருக்குது. இதுதான் 5. இந்த 5 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைட் பிரெஸ்ட்டை வந்து ரைட் சைட் பாம்பை ரைட் சைட் பாம்பு வச்சு ரைட் சைட் பிரெஸ்ட்டை வந்து லெஃப்ட் சைட் பாம்பு வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணும். ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த குவாட்ரண்ட்ஸில் இந்த 5 குவாட்ரண்ட்ஸில் எங்கேயாவது லம்ப் கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அப்படி டெஸ்ட் பண்ணுறது மூலமாக வந்துட்டு we can able to diagnose the breast cancer அப்படின்னு சொல்லும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அப்படி டெஸ்ட் பண்ணும்பொழுது அங்கே ஏதாவது அந்த குவாட்ரண்ட்ஸ் ஏதாவது கட்டிகள் இருந்தாலோ, இல்லை இந்த நிப்பிள் வந்து நார்மல் பொசிஷன் வந்து எங்கேயா டிவியேட்னா என்ன வேறு ஏதாவது இடத்துக்கு நகர்ந்துருந்தாலோ, இல்லை அந்த நிப்பிளோட அந்த ஓரத்தில் பிளட்டு வந்து லீக் ஆனாலோ இது வந்து as a symptomனே நம்ம சொல்லலாம். ஐ மீன் breast cancer இருக்கலாம் அப்படின்னா ஸோ ஃபர்தராக எடுக்க வேண்டிய டெஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம breast cancer வந்து டயக்னோஸ் பண்ணும். அப்போ 40 வயசுக்கு மேலே ஆனவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க இயர்லி ஒன்ஸாவது வந்து மேமோகிராம், மேமோனால என்னம்மா breast,
அந்த கிராம்ங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட். மேமோகிராம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா they need to diagnose a breast cancer test. அந்த breast cancer வந்து டயக்னோஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப 40 வயசுக்கு மேலே இருந்தால் மேமோகிராம் யூஸ் பண்ணலாம். 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் சொன்ன டிரான்ஸ்டியூசர் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி breast cancer இருக்கா அப்படிங்கிறத வந்து டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி we have completed our third chapter which is called as a reproductive health. I hope இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே டெஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீடியோவை எல்லாருமே நல்லா அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கான தான் நாங்கள் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம் இந்த குவாரண்டைனில் கூட. ஸோ கைண்ட்லி மேக் இட் யூஸ் ஆஃப் திஸ். ஸோ இந்த லெசனில் ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போ இன்றைக்கி எடுத்த வீடியோ ஆகட்டும், இதை ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, ஒரு தடவை நோட்டில் எழுதி வச்சுக்கோ. அப்போ இது வரைக்கும் இந்த லெசன் நம்ம எடுத்த வீடியோஸ் எல்லாம் திரும்ப எடுத்து ரீகால் மாதிரி பாரு, நோட்டில் எழுதி வச்சுருக்கிறத ரீகால் பண்ண. ஏதாவது டவுட்ஸ்னால் ஃபர்தர் யூ கேன் ஆஸ்க் வித் மீ. ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி. ஸோ இப்போ இட்ஸ் டைம் டு லீவ். So I'll see you in the next class with a new lesson and with new tongue twister and with the interesting story. Thank you students. Take care of you.